வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளரிடம் பேசிய தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் PR பாண்டியன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: 2021 தேர்தலின் போது விவசாயிகளுக்கு அளித்த எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை. விவசாயிகளின் விளைநிலங்களை அபகரிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 என்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்து கிராமங்கள் தோறும் விவசாய நிலங்களையும் கோவில் நிலங்களையும் திமுக அரசு அபகரித்து விட்டது. விவசாயிகளின் விளைநிலங்களை பிடுங்கி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்காக இந்த சட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்துள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயும், நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாயும் தருவதாக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை. 2007 முதல் 2011 வரை திமுக ஆட்சியில் இருந்தபோது மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தது. ஆனால் காவிரி தண்ணீருக்காக போராடிய விவசாயிகளுக்கு எந்தவித நன்மையையும் அவர்கள் செய்யவில்லை. 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த தமிழக முதல்வர் அவர்கள் தண்ணீருக்காக இதுவரை எந்த இடத்திலும் குரல் கொடுக்கவில்லை. காவிரி என்ற வார்த்தையை கூட கடந்த 5 ஆண்டுகளாக அவர் உச்சரிக்கவே இல்லை. தமிழக விவசாயத்திற்கு தேவையான நீரை வழங்குவதற்கு அளிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் முழுவதும் 1000 இடங்களில் தடுப்பணைகள் கட்டப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்த நிலையில் ஒரு இடத்தில் கூட தடுப்பணை கட்டவில்லை. நீர்நிலைகளை மேம்படுத்தாத காரணத்தினால் கர்நாடகா, கேரள மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் மழையை மட்டும் நம்பி தமிழக விவசாயிகள் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திமுக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் விவசாயிகளை பாதிக்கும் கொள்கை முடிவுகளையும் நடைமுறைப்படுத்தியுள்ளது. இயற்கை பேரிடர் காலங்களில் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்புகளை அதிமுக ஆட்சி காலத்தில் அதிக அளவில் கிடைக்கப்பெற்றது. ஆனால் திமுக ஆட்சியில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் விவசாயிகளுக்கான இழப்பீட்டுத் தொகை கிடைக்கப்பெறவில்லை. திமுக ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வந்தால் விவசாயிகளின் நிலம் அனைத்தும் பறிபோய்விடும் என்றும், தமிழகத்தில் விவசாயிகள் அகதிகளாக மாற்றப்படுவார்கள் என்றும் தமிழக விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். விவசாயிகளை அழிக்க வேண்டும் என்ற கொள்கை முடிவோடு திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளாக செயல்பட்டதால் தமிழகம் முழுவதும் விவசாயிகள் அனைவரும் திமுக அரசுக்கு எதிராக மாறியிருப்பதாக தெரிவித்தனர். நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசுக்கு விவசாயிகள் வாக்களித்தால் அது தற்கொலை செய்வதற்கு சமம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் மாவட்டம் தோறும் நெல் கொள்முதல் நிலையங்கள் துவங்கப்படும். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களை கொள்முதல் செய்ய ஒன்றியங்கள் தோறும் குழு அமைக்கப்படும். மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட எந்தவிதமான தேர்தல் வாக்குறுதியையும் நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர்.